வாங்க அன்பு கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள். குறிப்பாக இந்த தமிழ் புது வருட ராசி பலன்கள் மட்டுமில்லாமல் உங்களுக்கு கஜ கேசரி யோகமும் வரப்போகிறது. இதன் காரணமாக என்னென்ன ஏற்றங்கள் நன்மைகள் உங்களுக்கு வரப்போகிறது என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். கன்னியை பொறுத்தவரை உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதம் அப்படின்னு உங்களுக்கான நட்சத்திரங்களில் உள்ள வேலையில் இந்த கால நேரத்தில் உங்களுக்கான கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் சந்திரன், ரண ரூண ரேகஸ்தானத்தில் புதன், செவ்வாய், ராகு களத்திரஸ்தானத்தில் சூரியன், சனி அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், தொழில்ஸ்தானத்தில் குரு, அயன சயன போகஸ்தானத்தில் கேது என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வரவில்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியின் அதிபதியான புதனை சார்ந்து பெரிய ஏற்றங்களும் நன்மைகளும் பெற போறீங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் ஸ்ரீம் ஸ்ரீம் பூதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி புதன்கிழமைகளில் புதன் பகவானை வணங்க. அப்படி வணங்குறப்ப என்ன ஆகுனா உங்கள் வாழ்க்கையில ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது இதுவரை இல்லாத அளவுக்கு சீரும் சிறப்புமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தோட உங்களுக்கான ஒரு முக்கியமான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட புத்தி சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணி பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கிறதுக்கான வல்லமை அதிகமாக இருக்கவில்லை. இதே போல் 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மாத பலன்களாக தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் 11, 12 இந்த 2 நாட்களும் அதிர்ஷ்டமான தினங்களாக பார்க்கப்படுறவில்லை. நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18, 19 ஏப்ரல் 18, 19 இந்த 2 நாட்கள் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான அதிர்ஷ்டமான கிழமையாக புதன்கிழமை இருக்கவில்லை. வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமையாக பார்க்கப்படுறவில்லை. நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் கஜ கேசரி யோகத்தோடு சேர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குபேர யோகமும் இருக்குது. அந்த குபேர யோகத்தோட நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுசாக பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஓம் க்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் க்ளீன் விட்டேஸ்வர நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி பார்த்தீங்கன்னா குபேர பகவானை வணங்குறப்ப என்னாங்கன்னா குபேரனின் அருளால் உங்களுக்கு செல்வ சேர்க்கை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியத்தை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இல்லை, சீரும் சிறப்பமாக செஞ்சு முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பயணங்கள் சார்ந்து உடல் ஆரோக்கியம் அது மட்டும் இல்லாமல் மன ஆரோக்கியம் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. பயணங்கள் போனாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் அக்கறையும் அதே போல் நேரத்திற்கு உணவு எடுத்துக்கிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அளவுக்கு ஓய்வு எடுக்கிறது எல்லாத்தையுமே சரியாக வச்சுக்கோங்க. இந்த கால நேரத்தில் தொழில் வியாபாரம் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு தொழில் வியாபாரம் ரெண்டுலேயுமே லாபங்கள் அதிகமாக கிடைக்க போகுது. அதே போல் பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதோட உங்களோட புத்தி கூர்மையும் அதே போல் உங்களோட பேச்சு திறமையால் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்றங்களை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். புதிய புதிய பதவி உயர்வுகள் பண உயர்வுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இதை சார்ந்து உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வெற்றிகள் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதில் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்படுங்க. அந்த திட்டமிட்ட செயல்பாடானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டுருக்கீங்கன்னா அந்த திட்டமிட்ட செயல்பாடானது உங்களுக்கு பாராட்டுகளை பெற்றுத்தரது மட்டும் இல்லாமல் உங்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு வழிவகை செய்யும் விதமாக அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இந்த கால நேரத்தில் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது குடும்பத்தில் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கவங்கள அனுசரித்து போங்க. அனுசரித்து போகிறப்ப அமைதியும் அதே போல் பார்த்தீங்கன்னா நன்மைகளும் குடும்பத்தில் ஒற்றுமையும் பெறுகிறதுக்கான கால நேரம் சூழல் இது அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவி 2 பேருமே பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சேர்ந்து முடிவெடுக்கிறப்போ அந்த முடிவு சிறப்பாகவும் உங்கள் வாழ்க்கையில் மேலும் ஏற்றங்களை கொண்டு தரும் விதமாகவும் அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலந்தாலோசித்து முடிவெடுக்கிறப்போ அந்த முடிவு கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் பிள்ளைகளால் பெருமைகள் சேர்றதுக்கான கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் கூட இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தீர்றது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனைகள்லேருந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் பிரச்சனைகள் இல்லாத நன்மைகளும் ஏற்றங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது. நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதன்கிழமைகளில் இந்த மந்திரம் ஓம் ஐம் ஸ்ரீம் ஸ்ரீம்
பூதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வணங்க. குறிப்பாக புதன் பகவானை அப்படி வணங்குறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு இப்போ இருக்க சூழ்நிலையா தடைகள் பிரச்சனைகள் அந்த தடுமாற்றங்கள் அதெல்லாம் விலகி வெற்றிகளும் ஏற்றங்களும் பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கல்வியில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மேலோங்கும். இந்த எண்ணம் மேலோங்கிறது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கிட்ட உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இந்த உதவிகளால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவை குறைத்து வெற்றிகள் அதிகமாக பெறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த கால நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றிகள் அப்படின்னு வந்து போது அதே போல் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கலை சார்ந்த துறைகளில் இதுவரை இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி நீங்கள் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெற போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் இரண்டிலையுமே அதாவது பார்த்தீங்கன்னா கலை சார்ந்த துறையில் இருந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் பெற போறீங்க அப்படிங்கிறத இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. அடுத்து அரசியல் சார்ந்த துறையில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வேலைகளில் நீங்கள் வந்து விடாப்பிடியாக இருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான காலம் அப்படிங்கிறதுனால நீங்கள் விடாப்பிடியாக இருந்து அந்த விஷயங்களில் சாதிச்சு வெற்றிகளை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளில் நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் சாட்சி கையெழுத்து இது மாதிரி விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை அதாவது கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அரசியல் துறைகளில் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது. ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு தெரியாமல் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்த இடம் தெரியாமல் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. அதற்கு வந்து நீங்கள் குபேர மந்திரத்தை சொல்லி நீங்கள் குபேர பகவானை வணங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த குபேர மந்திரத்தை பொறுத்தவரை ஓம் ஸ்ரீம் ஓம் க்ரீம் ஓம் ஸ்ரீம் க்ளீன் விட்டேஸ்வர நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வணங்க. அப்படி வணங்குறப்போ உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் அதிகமாக வரும். உங்களுக்கான பரிகாரங்கள் இந்த கால நேரத்தில் நரசிம்மரை வணங்க. பரிகாரத்தை பொறுத்தவரை நரசிம்மரை வணங்கி வர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் தைரியம் வரும். மனதில் தைரியம் வர்றது மட்டும் இல்லாமல் நரசிம்மரை சார்ந்து உங்களுக்கு எதிர்ப்புகள் தடைகள் எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஓம் ஓம் ஐம் க்ரீம் விஷ்ணு மற்றும் நரசிம்மாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வணங்க. அது உங்களுக்கு என்ன ஆகுனா ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இந்த கால நேரத்தில் அதிகமாகவும் தடைகள் தடுமாற்றத்தை கம்மியாகவும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதே நேரத்தில் இதுவரை உங்களுக்கான பொது பலன்கள் பரிகாரங்கள் எல்லாம் பார்த்துருக்கவில்ல. நம்ம அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை உத்திரம் 2, 3, 4 பாதம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் நிறைய சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. நீங்கள் இந்த கால நேரத்தில் இது மாதிரி நிகழ்ச்சிகள் மற்றும் இது மாதிரி விஷயங்கள் காரணமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மன நிம்மதியோடு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் தொலைதூர பந்தத்துலேருந்து வர பயணங்களோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்திகளோ உங்களுக்கு நற்செய்திகளாகவும் அதில் வந்து உங்களுக்கு அதிகமான நன்மைகளும் ஏற்றங்களும் பெறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. தொழில் வியாபாரம் ரெண்டுமே இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் சார்ந்து வெற்றிகள் பெறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. அடுத்து நம்ம வந்து இரண்டாவதான நட்சத்திரத்தை பார்க்கலாம். அது வந்து அஸ்தம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த மாதம் நீங்கள் வந்து துணிச்சலாக நிறைய காரணங்களை செய்வீங்க. இந்த துணிச்சலாக செய்கிற காரணங்கள் சார்ந்தமாக நீங்கள் வெற்றிகளை அதிகமாக பெறுவீங்க. அதே போல் மற்றவரோட இருந்த பகையெல்லாம் நீங்கி உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் ஒற்றுமையும் நிலவரதுக்கான வாய்ப்புகள் சூழல் மிக மிக அதிகமாக இருக்குது. இதுவரை இருந்த பணச்சிக்கல்கள் அதே போல் கடன் சிக்கல்லாம் இப்போ வந்து தீரப்போது. பணம் வந்து பார்த்தீங்கன்னா வரத்து அதிகரிக்க போது. கடன்லேருந்து விலகி நீங்கள் மேலும் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் இந்த காலத்தில் பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய கிடைக்க போது. ஒரு சில நேரங்களில் இந்த சாதகமான பலன்களுக்கு நீங்கள் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அப்படி பயணங்கள் மேற்கொள்கிறப்ப என்னாங்கன்னா அந்த பயணங்கள் சார்ந்து உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கவில்லை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை சித்திரை 1, 2 பாதம். இதுதான் உங்களுக்கான கடைசி நட்சத்திரம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு எல்லாம் நீங்கி
வெற்றிகள் பெறதுக்கான வாய்ப்புகளும், அதே போல் தொழில் வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா சீரும் சிறப்புமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதுவரை தொழில் வியாபாரம் சார்ந்த இருந்த கடன்கள் எல்லாம் நீங்கி வெற்றிகளையும் ஏற்றங்களையும் லாபங்களையும் குவிக்க போகிறீங்க. இந்த கால நேரத்தில் தொழில் வியாபாரம் சார்ந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக இருக்க போகுது. அதே போல் வேலையில் இருக்கவங்களா இருந்தால் இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை சார்ந்த கஷ்டங்கள் குறைந்து ஏற்றங்களும் வெற்றிகளும் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக அதிகமாக காணப்படுது இந்த கால நேரத்தில்.